நெக்ஸ்ட் ஜென் நேயர்களே அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஸ்ரீ சுபம் விஜயகுமார். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 4 கிரக சேர்க்கைகள் இந்த உலகில் நிகழ்த்தும் ஜாலங்கள் பார்க்க போகிறோம். கும்பராசியில் நடக்க போகுதுங்க. அப்போ கும்பராசிக்கு மட்டும் இல்லை, 12 ராசிக்கு நடக்கும். ஏன் உங்கள் ராசிக்கு நடக்க போகுது? இப்போ உங்கள் ராசிக்கு கும்பத்தில் இருக்கிற கிரக சேர்க்கைகள் என்ன பண்ணுது? சார், ஒரு கிரகம் அள்ளி கொடுக்க காத்திருக்கு, ஒரு சில கிரகங்கள் பாதிப்பை கொடுக்கும். இந்த கிரக சேர்க்கையில் உலக அளவில் பார்த்துருப்போம். 5 கிரக சேர்க்கை தனுசில் நடக்கும்போது கொரோனா வந்தது. என்னங்க நல்லது சொல்லுங்கன்னு. அப்போ இதே மாதிரி நல்ல கிரக சேர்க்கைகள் இப்போ வந்திருக்குது. 2ம் கலந்த கிரக சேர்க்கை. அப்போ பாதி விஷயத்துக்கு சூப்பராக கொடிகட்டு பணம் தரலாம். ஒரு சில விஷயங்கள் கவனிச்சுக்கணும். விளையிறோம் அப்படின்னு. ஒவ்வொரு மனிதனுக்கும் பார்த்திங்கன்னா அடிப்படை தேவைகள் பூர்த்தி ஆகுமா ஆகாதாங்கிறதாங்க பிரச்சனை. ஃபஸ்ட்டு பார்ப்போமே, ஒரு மனிதனுக்கு பார்த்திங்கன்னா சார் திருமணம் இருக்கா இல்லையா, இது கூட்டு என்ற விஷயம் எப்படி இருக்குது, இணைந்து செயல்பட முடியுமா இல்லை, கௌரவமாக வர முடியுமா, கைப்பிடி நிலமாவது எனக்கு அமையுமா, இந்த மாதிரி கேள்விக்கு இந்த காலகட்டத்தில் விடை உண்டு. குறிப்பாக சார் வேலை விட்டுறலாம் போல் இருக்குது, வேலை ரொம்ப ப்ரெஷராக இருக்குது. ஏன் கவர்மெண்ட் எம்ப்ளாயி, குறிப்பாக அரசாங்க அதிகாரிகள் இருப்பவர்கள் ரொம்ப ப்ரெஷரில் சார் வேலையை விட்டுட்டு வேறு வேலையை பார்க்கலான் இருக்கோம். இதில் நிரந்தர வேலை கிடைக்குமா இல்லையா, வெளிநாட்டுக்கு போயிடலாமா, இந்த மாதிரி மனிதனுக்கு ஒரு தீராத புது வியாதி ஒன்று வந்திருக்கு. அதை போக்க இந்த காலகட்டம். அந்த வியாதி என்ன தெரியுமா? ஸ்ட்ரெஸ், மன அழுத்தம். யாரை கேட்டாலும், ஈவன் குழந்தைகள் வரைக்கும் கேட்டுட்ருக்காங்க. சார் என்ன சார்னு, இதுதாங்க அந்த பிரச்சனை. இந்த காலகட்டத்தில் தன் சொத்தை கவர்மெண்ட் எடுத்துக்குமா எடுத்துக்காதா, அடகு வைத்த பொருளை மீட்க முடியுமா முடியாதா, திருமணம் சம்மந்தப்பட்டதுக்கு ஏன் திருமணம் வரைக்கும் போய் நின்னது, பிஸ்னஸ் சம்மந்தப்பட்டதில் சம்பாரித்து வேலையாட்டும் கடனை அடைச்சிட்ருக்கேன், நான் மீண்டு வரலை, குழந்தை இல்லாத எண்ணிக்கை இன்றைக்கி கோயிலில் இருக்கிற நிகரான கூட்டம் ஐவிஎஃப் சென்டரில் இருக்குது இல்லையா? அப்போ என்ன காரணம்? உங்கள் ராசிக்கு என்ன சொல்லுது? எப்படி மாற்றம் பண்ணலாம்? சார் சம்பாதிக்கிறேன், கையில் நிற்க மாட்டேது, எல்லா ஆப்பர்ச்சுனிட்டியும் முயற்சி பண்ணுறேன், என் தகுதிக்கு தகுந்த வேலை கிடைக்கலையே, கௌரவம் இல்லையே, சொந்த பந்தத்துக்கு முன்னாடி நிற்கணுமே என்கிற போராடுற எண்ணங்கள் இந்த ராசிக்கு இருக்குது இல்லையா? அப்போ இந்த காலகட்டத்தில் 4 கிரக சேர்க்கையில் 11ஆம் இடத்தில் காலபுருஷனுக்கு நடக்கும் காலகட்டத்தில் அப்படியே ஒரு யூட்டர்ன் போடுங்க, டேர்னிங் பாயிண்ட் மாதிரி. சார் இந்த காலகட்டத்தில் நம்ம பல விஷயத்தை சாதிச்சுக்கலாம். ஒரு சில விஷயம் சொல்ல போகிறேன். சார் இதை விட்டுருங்க, இதை வேண்டாம், இதை விட்டு வெள்ளைக்கு நின்றுட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே அதை சொல்லுவாங்களே கிரிக்கெட்டில் வெல் லெஃப்ட் விடுற மாதிரி விட்டுட்டோம், அது பாட்டு போட்டோம். அதையும் தெரிஞ்சுக்கணும். இதுதான் இந்த காலகட்டங்கள். ஏன்னா சூரியன், செவ்வாய், ராகு இந்த காலகட்டத்தில் ரயில் சம்மந்தப்பட்டதை நம்ம கேட்க போகிறோம். மலை பிரதேசத்தில் நடக்கிற விஷயம் இருக்குது. அரசியல் சட்டத்திட்டங்கள், உலகில் வெப்பம் சம்மந்தப்பட்ட எரிமலை குழம்பு சொல்லுவோம், அங்கங்கே தீப்பிடிச்சி எறிகிறது, இந்த மாதிரி இதெல்லாம் மைனஸ். அப்போ மக்களாகிய நமக்கு அரசுக்கு எதிராக செய்கின்ற விஷயம் சக்ஸஸ் ஆகும். மக்கள் போராட்டங்கள் இதாகும். நம்ம நகை விலை கூடுது, கவர்மெண்ட்டில் நிறைய டேக்ஸ் போட்டிருந்தாங்க, இப்போ அதுக்கெல்லாம் பெனிஃபிட் கிடைக்கிற காலகட்டங்கள். அப்போ இதே இது ஒரு மனிதனுக்கு எலும்பு சம்மந்தப்பட்ட கேன்சர் சம்மந்தப்பட்டது, அதுக்கெல்லாம் மாற்று வைத்தியங்கள் வருகிற காலகட்டமாக இருக்கு இல்லையா? இதை பற்றி தெளிவாக பார்ப்போம். மொத்தம் உலக அளவில் மாறுதல் நடக்கிறது. நம்ம ராசிக்கு என்ன நடக்குது, நம்ம குடும்பம் அடிப்படை தேவைகள் பூர்த்தி அடைகிறது என்ன, ஜெயிச்சிருவேனா இல்லையா அப்படிங்கிறது கேள்விக்கு இதோ வீடியோ. சரி, முதல்ல புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கேள்விகள் சந்தேகம்னா பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். விருச்சிக ராசி அன்பர்களுக்கு உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்தில் 4 கிரக சேர்க்கைகள். சார் இது நல்லதா கெட்டதா, ஆல்ரெடி படாத பாடு பட்டுட்ருக்கோம், எப்போ சார் மீண்டு வருவோன்னு மனசில் இருக்கா? நிச்சயமாக ஒரு நல்ல விஷயம் இருக்குங்க. தொழில்துறையில் பார்த்திங்கன்னா நிறைய சிக்கல்கள் சந்தித்த ராசியாக தான் இருக்குது. ஃபஸ்ட்டு இந்த விஷயம் நல்ல விஷயத்தை பேசுவோம். சார் திருமணம் சம்மந்தப்பட்ட கூட்டு சம்மந்தப்பட்ட பார்ட்னர்ஷிப்பில் அமோகமாக இருக்குது. உங்கள் ராசிக்கு 7 5ஆம் இடத்தில் சனி பகவானோடு சேரும்போது கூட்டு என்ற விஷயத்தில் ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்களா இருக்கலாம், மீடியாவில் இருக்கலாம், இல்லை பிஸ்னஸ் சம்மந்தப்பட்டதில் தொழில் பண்ணவங்களுக்கு கூட்டு என்ற விஷயம் அற்புதமாக இருக்கிறது. திருமணத்தில் முடிவு ஏற்படுகிற காலகட்டங்கள், இன்னொரு ஒரு சிலருக்கு விருப்ப திருமணம், உறவில் திருமணம், இந்த மாதிரி நடக்க வாய்ப்புண்டு. இத்தனை நாளாக பார்த்துட்டு இருந்தோம், இந்த ஜாதகம் ஆல்ரெடி பார்த்தோம், திருப்பி வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு சில சூழ்நிலை ஏற்படும். ஒரு சிலருக்கு சார் ஆல்ரெடி ஒருத்தவங்க சொன்னாங்க சார், அப்போ விட்டுட்டோம் சார் அப்படிங்கிற மாதிரி. அப்போ நல்ல வரன் வரைகிற காலகட்டம். இப்போ திருமணம் சம்மந்தப்பட்டது பார்க்கும்போது ஒரு விஷயம் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, எங்கே கல்யாணம் வைக்கலாம், எந்த ஊரில் வைக்கலாம், இது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. சொந்த ஊர்லையா, வெளியூர்லையா, இல்லை கோயில்லையா, மண்டபத்துலையா, இது மாதிரிலாம் பார்க்க வேண்டி வரும். அதெல்லாம் பார்த்து வைக்க வேண்டியது. இந்த மாதிரி கரெக்டாக பார்த்து வச்சிங்கன்னா நிச்சயமாக பர்ஃபெக்டாக இருக்கும். இது காலகட்டம் வந்திருக்கு. பொதுவாக விருச்சகத்துக்கு ஒரு ஸ்பெஷல் இருக்குன்னு தெரியுங்களா? விருச்சக ராசி எப்போவுமே தைரியமாக இருக்கும், மற்றவங்களால முடியாதுன்னு சொல்கிறது தொடர்ந்து செய்யப்படும். இவங்களுக்கு செவ்வாய் இவங்க அதிபதியாக இருக்கிறனால ரிஸ்க் எடுக்க, ரஸ்க்கு சாப்பிட்ற மாதிரி பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஆய்வு மனப்பான்மை, ரிசர்ச் குவாலிட்டியும் ஜாஸ்தியாக இருக்கும். இந்த ராசிக்கு பேச்சு திறமை இருக்கும். பேச்சால் மற்றவர்களை கவரும் தன்மை, மற்ற உள்ளுணர்வு, இவங்க சொல்கிற வாக்குப்பணிதம் இருக்குது. நான் சொல்லுவேன், இந்த ராசிக்காரங்க மட்டும் எப்போவுமே நல்லதே சொல்லணுங்க. மனப்பதட்டத்தில் தவறான வார்த்தையை உச்சரித்தால் தவறாக சூழ்நிலை ஏற்பட்டுவிடும்.
நல்ல வார்த்தையே பயன்படுத்திக்கங்கள், ஜெயித்து கொண்டே இருப்பீர்கள். தப்பான மட்டும் சொல்லக்கூடாது. உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டம், திடீர் யோகம் உண்டு. ராசிக்கு ஒரு விஷயம் பாருங்கள், ஒரு இடம் மட்டும் ஏதாவது சின்ன ஒரு இடத்த மட்டும் வாங்கிடுங்க, அது பக்கத்திலே ஒரு அமையும். இந்த ராசிக்கு அங்கே சும்மாவே கமிஷன் வகையில் வருமானம், ரியல் எஸ்டேட் யோகம்லாம், வண்டி வாகன யோகம் இருக்குது. சும்மா பேரலாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பொதுவாக இந்த ராசிக்கு வேலை சம்மந்தமாக, சார் வேலையில் ஒரு மாறுதல் உண்டு, வேலையை மாற்றலாமா இல்லை மாற்றிடுவாங்களா அப்படின்னு சூழ்நிலை இருக்கு இல்லையா? வெளிநாடாக இருக்கலாம், வெளி மாநிலம் இருக்கலாம், வேலையில் ஒரு சேஞ்ச் பார்க்கணும். புதுசாக வேறு கம்பெனி மாறலாம், இல்லை வேறு ப்ராஜெக்ட் மாறலாம். தொந்தரவு கொடுத்தவர்களை கையாளும் திறமை வேண்டும். உங்களுக்கு இப்போ பார்த்திங்கன்னா ஓவர் ப்ரெஷர் கொடுப்பாங்க. ஏன்னா உங்களுக்கு அவ்வளோ தன்னம்பிக்கை, அவ்வளோ கான்ஃபிடண்ட்டாக பண்ணிகிட்ருப்பீங்க. எனக்கு அப்படி பார்க்கணும், ஓகே இவங்க பண்ணுறாங்க இவங்க பண்ணுறாங்கன்னு. உங்களோட விஷயத்தை எடுத்துக்கொண்டு மற்றவங்க பெனிஃபிட் அடைய வாய்ப்புண்டு. நீங்கள் பண்ணதை மேனேஜ்மெண்ட் நாங்கள் தான் பண்ணோன்னு சொல்லி அவங்க பேர் வாங்கிக்கிட்டாங்க. சார் ஒர்க் பண்ணுறதெல்லாம் நானுங்க, ஆனால் பெனிஃபிட் அடையிறது அவங்க. எனக்கு என்ன சார் ஒரு ப்ரமோஷனாக ஏதாவது ஒன்று கொடுக்குறாங்களா, இந்த மாதிரி ஒன்று தோணும். இந்த நேரத்தில் நீங்கள் உங்களுக்குன்னு ஒரு தகுதி எல்லாமே இமெயிலே போட்டு பண்ணுங்கப்பா. ஆன்லைன் இமெயிலே ப்ரூஃப் வச்சுக்கிட்டே வாங்க, நிச்சயமாக நல்லாயிருக்கும். அப்போ வேலையில் கவனமாக இருக்கணும். ஆனால் வேலையை மாறலாமா, வெளியூர் ட்ரை பண்ணலாமா, வெளிநாடு ட்ரை பண்ணலாம், நிச்சயமாக ட்ரை பண்ணலாம். அதெல்லாம் யோக பலனாக வந்துடுங்க. இந்த ராசிக்கு எட்டாம் இடத்துல குரு பகவான் 5-8 தொடர்பு. புதன் 5-8க்குரிய ஒரு வேரில் உங்கள் ராசிக்கு 4. இப்போ பார்த்திங்கன்னா பூர்வீக ரீதியான சொத்துக்கள் சம்மந்தப்பட்டது, அந்த பிரச்சனைக்கு தீர்வு ஏற்படும் காலகட்டம். ஒரு சில சார் பூர்வீக சொத்துங்க கடன் தான் இருக்குது அப்படிம்பாங்க. கடன் இருந்தாலும் கடனை அடைக்க வழி பிறக்கும். கடன் அடைக்க செவ்வாய்க்கிழமை இந்த செவ்வாய் நட்சத்திரத்தில் சிறு பணத்தை எடுத்து அங்கே வச்சுருங்க. அப்போ என்ன ஆகுனா படிப்படியாக கடனை அடைக்க வழி பிறந்துடுது. சார் அடைஞ்சிருமா? நிச்சயமாக அடையக்கூடிய வாய்ப்புகள் வருதுங்க. இந்த நேரத்தில் தான் ட்ரை பண்ணணும். அப்போ தந்தை வழி உறவில் கொஞ்சம் கவனமாக டீல் பண்ணிக்காங்க, கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும். இந்த நேரத்தில் எல்லாம் தவிர்த்துருங்க. இதான் லெஃப்ட்னு சொல்லுவேன், விட்டுறணும். உங்களுக்கு ரொம்ப ஆர்கியூ பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த நேரத்தில் ஆர்கியூலாம் பண்ணக்கூடாது. சரி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடும். உங்களுக்கு ரியல் எஸ்டேட் சம்மந்தப்பட்டது யோகம் உண்டு, சினிமா துறை யோகம் உண்டு, பண வரவு ஏற்படுகிற காலகட்டம், வீடு கட்டுற காலகட்டம் உண்டு. அப்போ பணம் சம்மந்தப்பட்டு வீடு கட்டுறது அதில் கொஞ்சம் பிஸியாக இருங்க, மற்ற தேவையற்ற விஷயத்தை விட்டுருங்க. தொழில் துறையில் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் சம்மந்தப்பட்டது, வெளிநாட்டு தொடர்புடையது, தொழிலை வெளி மாநிலத்தில் வெளியூர் தொடர்பு, வெளி மாநில தொடர்புகள் ஏற்படுகிற காலகட்டம். நான் பர்ச்சேஸ் பண்ணுறது விற்கிறது மாறுதுங்க. இதனால் இவங்ககிட்ட பண்ணிட்டு இருந்தேன், இவங்ககிட்ட மாறுது. அப்போ இந்த விஷயம் எல்லாம் சூப்பராக இருக்குது. சார் லாபம் கிடைக்குமா? நிச்சயமாக லாபம் அதிகரிக்க வாய்ப்பு உண்டு. ஆனால் இந்த ராசிக்காரங்க இப்போ எக்ஸசைஸ் பண்ண வேண்டியது, உடலை கவனமாக பார்த்துக்கணும், முதலீடு செய்ய வேண்டியது, பெரும் பணத்தை வெளியே எடுத்துகிட்டு நகையை வெளியே எடுத்துகிட்டு போகக்கூடாத காலகட்டம், அதுவும் இந்த ராசி தான். இந்த நேரத்தில் பாருங்கள் சார், சிறு பொருளை துளைக்க அமைப்புள்ள நேரம். பணம் கொடுத்தேன்னு கரெக்டாக கொடுத்து பாருங்கள். இஎம்ஐ சம்மந்தம் எல்லாம் செக் பண்ணி பாருங்கள் சார். சின்ன மிஸ்டேக் நடக்க வாய்ப்பு உண்டு. அதையும் சொல்லணும் இல்லையா? எல்லாமே நல்லதுன்னு சொல்லணும், கவனிக்க. இப்போ பணம் கொடுக்கல் வாங்கல் தவிர்க்கணும், கொடுத்தால் வராது. டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்டது வாங்கினா 1-2 டைம் வெரிஃபை பண்ணணும். ஹெல்த் விஷயம் எப்படி சார்? ஹெல்த் சம்மந்தப்பட்டது இருக்கின்ற பிரச்சனைக்கு நல்ல விதமாக தீர்வு. நிறைய பேர் பைபாஸ் சர்ஜரி கேட்டாங்க, ஹார்ட்டில் சம்மந்தப்பட்டது, லங்ஸ் சம்மந்தப்பட்டது, கொலஸ்ட்ரால் ஜாஸ்தி, ப்ரெஷர் வேரியேஷன் இருக்குதுன்னு சொல்லாத விருச்சகம் இல்லை. ஒரு சிலர் கேட்டால் சார் நான் லெவல் செக் பண்ணால் வந்துருமோன்னு. ஆனால் பாதிப்பு இருக்கிறவங்க சரி பண்ண வேண்டிய காலகட்டம். சார் நிச்சயமாக பாருங்கள், இந்த ராசிக்காரங்க இப்பொழுது திருச்செந்தூர் முருகன் வழிபாடு பண்ணிக்கங்க, கந்த சஷ்டி கவசம் இதெல்லாம் கேட்டுவாங்க, கொஞ்சம் மாறுதல் ஏற்படுகிற காலகட்டம். நெக்ஸ்ட் ஜென் நேர்களே, இப்போ பார்த்தீங்களா இந்த இத்தனை ராசி ரீதியாக பார்த்தது எல்லாமே கோச்சார பலன்கள். உங்கள் இண்டிவிஜுவல் ஜாதக ரீதியாக பார்க்கும்போது சார் நான் ஜெயிச்சிருவேனா, என்ன மணிவாளிகள் சார், எந்த ஒரு பிரச்சனைக்கும் தீர்வு உண்டுங்க. தீர்வு இல்லாதல்ல, என்ன பரிகாரமோ தக்க விஷயங்கள் செய்தால் கோயில் ரீதியாக, கோயில் வழிபாட்டு ரீதியாக, எந்த காலகட்டத்தில் ஜோதி ரீதியாக சொல்லும்போது இந்த நேரத்தில் பஸ் வரும் ஏறிக்க, இன்றைக்கி மழை வரும் கொடை எடுத்துக்க, அந்த மாதிரி பயனுள்ளதாக இருக்கும். இப்போ நிச்சயமாக உங்களுக்கு மிகப்பெரிய இருக்கும். யாருக்கா ஜாதகம், பிரசன்னம், வாஸ்து, நியூமராலஜி பார்க்கணும், ஸ்க்ரீனில் தெரியாத எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். நிச்சயமாக அப்பாயின்மெண்ட் முறையில் உங்களுக்கு தரப்படும். ஒரு விஷயங்க, நான் புக் ஒன்று பப்ளிஷ் பண்ணியிருக்கேன், மாடர்ன் பேட்ஸ் எக்ஸ்ப்ளோரிங் வேதிக் அஸ்ட்ராலஜி ஃபார் டுடே. இந்த புக் பார்த்திங்கன்னா ப்ராக்டிக்கல் கைடுங்க. இன்றைய காலகட்டத்துக்கு தகுந்தாற்போல் அனைவரும் ஜோதிடம் கற்றுக்கணுங்கிறதுக்கு உண்டான எழுதப்பட்டது. எளிமையாக இந்த ஜோதிடம் படி கிரகங்கள், கிரக சூட்சமங்கள், நட்சத்திரங்கள், நட்சத்திர சூட்சமங்கள், அடிப்படை விஷயங்கள் நிறைய, ஈவன் பெண்கள் நிறைய பேர் இந்த புக்கை வாங்கியிருக்காங்க. அதான் சிறப்பு. இந்த அமேசான், ஃப்ளிப்கார்ட், கூகுளில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். இந்த புக்கு உங்களுக்கு நிச்சயமாக பெரிய அளவுக்கு பயன்படுத்தும். இப்போ ஜாதக ரீதியாக கோச்சார ரீதியாக சொன்னது ஒரு 30-40%. ஜாதக ரீதியாக பார்த்து சரியான பயன்படுத்த சார், குழந்தை ரீதியாக, திருமண ரீதியாக, வேலை வாய்ப்பு, சொத்து சுகங்கள் சேர்க்கறதுக்கு, நானும் சமூகம் அந்தஸ்தில் பெரிய உயர் பதவி வர, எனக்கு இருக்கிற சிக்கல்லேருந்து மீண்டு வர, கடன் தொல்லையிலேருந்து மீண்டு வர வழி பிறக்க வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்குது. ரைட், யாருக்காவது பார்க்கணுன்னா கீழே இருக்கிற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். அனைவருக்கும் வணக்கம், வாழ்த்துக்கள்.